சட்டமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் ராஜாவிடம் பேசலாம். ராஜா, சொல்லுங்க. இப்போ சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து விட்டார். இப்போ அதற்கு பிறகு இப்ப திமுக உறுப்பினர்கள் ஒரு வாரத்திற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் எப்போது அவைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. இது பற்றி சொல்லுங்க. அதாவது திமுகவினர் ஒரு வார காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். 7 நாட்கள் அவை நடவடிக்கைகளில் அவர்கள் பங்கேற்க முடியாது. அவை நடக்கக்கூடிய இந்நிலையில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி சட்டப்பேரவை முடிவடைகிறது. மொத்த அலுவலர்களும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதுமாக முடிவடைகிறது. இந்த நிலையில் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சில நாட்கள் மட்டும்தான் இனிவரும் காலங்களில் அவர்கள் இந்த கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுகவினர் பங்கேற்க முடியும். ஆகையால் இது குறித்து தற்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் இது குறித்து திமுக தலைவருடன் ஆலோசித்து ஒரு முடிவெடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இதேபோல் தேமுதிக கடந்த ஆட்சி காலத்தில் இதேபோல் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பொழுது அவர்கள் உயர்நீதிமன்றத்தை நாடினார்கள். அந்த வகையில் நீதித்துறையை நாடுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் திமுக தரப்பில் இருந்து இதை எதிர்க்கும் விதமாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு வார காலம் என்று சொல்லும் பொழுது இன்னும் அதாவது ஏற்கனவே அவர் ஸ்டாலின் குறிப்பிட்டது போல திமுக எதிர்க்கட்சி